ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அவருக்கு திராணியமும் தெம்பும் இல்லாத ஒரே காரணத்தினால் இந்த தேர்தலை நான் புறக்கணிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கு இன்று இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சிதான் இந்த இடைத்தேர்தலை வெற்றி பெறும். ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தினுடைய ஆட்சி மிக சிறப்பான திட்டங்களை இந்த மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கிறார்கள். எனவே இந்த மக்கள் இன்று இருக்கக்கூடிய இந்த முதல்வரை நிரந்தர முதல்வராக தன் மனதிலே வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிறார், நான் 2026 நாங்கள் வென்று காட்டி இந்த நாட்டை ஆண்டுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஒருபோதும் நடக்காது. ஏனென்று சொன்னால் இன்று இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலிலேயே தன்னுடைய தோல்வியை ஒற்றுக்கொண்டு பின்வாங்கியுள்ளார்கள். எனவே இந்த மக்கள் இன்று தெளிவாக இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அமைந்திருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் அவர்களை மீண்டும் சிம்ம சொப்பானத்திலே அமர வைப்பது உறுதி என்று இந்த தேர்தல் மூலமாக அவர்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறார்கள். சீமான் தந்தை பெரியாரை விமர்சித்தது என்பது தமிழ்நாட்டு தலைவர்களிலேயே இது போன்ற ஒரு தலைவரை தமிழ்நாடு பார்த்ததில்லை. மிகவும் அற்புதமான ஒரு விமர்சனமாகத்தான் இது பொதுமக்கள் மத்தியிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தந்தை பெரியார் இல்லை என்றால் பெண் விடுதலை இல்லை, தந்தை பெரியார் இல்லை என்றால் நாம் ஆதிக்க சக்திகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்திருப்போம். சீமானின் நடவடிக்கைகளும் பேச்சுக்களும் அவர் ஒரு இந்துத்துவவாதியின் அடிமையாகவும் கைக்கூலியாகவும் செயல்படுகிறார். RSS, பாரதிய ஜனதா போன்ற இயக்கங்களுக்கு அவர் கைக்கூலியாக செயல்பட்டு அவரிடம் ஊதியம் பெற்று செயல்படுகிற ஒரு மிக சாதாரணமான கூலிக்காரரை போல தன்னுடைய விமர்சனங்களை தந்தை பெரியார் மீதும் திராவிடத்தின் மீதும் வைக்கிறார். அவர் போர்த்திருக்கின்ற வேஷம் என்பது ஒரு போலியான வேஷம். அது என்னவென்றால் அது தமிழ் தேசியம் என்பது. இது எல்லா பொதுமக்களுக்கும் கீழே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சீமானை பற்றி தெரிந்திருக்கிறது. அதனால்தான் சீமான் வாக்குகளை பெற முடியவில்லை. தற்பொழுது நடைபெறுகின்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் அவர் டெபாசிட்டை இழப்பார். கடந்த முறை நடந்த தேர்தலை விட மிக குறைவான வாக்குகள் பெற்று டெபாசிட்டை இழப்பார். ஏனென்றால் அவர் இங்கு வந்து களத்திலே பிரச்சாரம் செய்கின்ற பொழுது உள்ளூர் பகுதியை சார்ந்த ஒருவர் கூட அங்கு இல்லை என்பது நிதர்சனம். காவல்துறையின் கூட்டத்தை விட அவர்கள் சீமானை பார்க்க வந்தவர்களின் கூட்டம் மிக குறைவாக இருந்தது. அதுவும் வெளியூரிலிருந்து சீமானால் அழைத்து வரப்பட்ட ஒரு 200 பேர் தான் அங்கு இருந்தார்கள். எனவே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் சீமான் கட்டாயமாக டெபாசிட்டை இழப்பார் என்பதை இதன் மூலம் தெரிவித்துள்ளது. இப்போ நம்ம ஈரோடு கிழக்குக்கு 3வது முறையாக தேர்தல் வருது. இன்னும் கொஞ்சம் மாதங்களே இருக்கிற சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கருத்து எப்படி இருக்குன்னா, இந்த தேர்தலை ஒரே சமயத்தில் பொது தேர்தலாக வர காலத்தையே நடத்தியிருக்கலாம். அப்படி இந்த குறுகிய காலத்தில் மீண்டும் 3வது ஒரு தேர்தல் நடத்தணுமா? ஏற்கனவே ஈவேரா திருமகன், அதைத் தொடர்ந்து EVK இளங்கோவன் அவர்கள் இப்போது 3வது முறையாக நடக்கிறதுனால அப்படி ஒரு எண்ணம். ஆனாலும் ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரமாக இருக்கக்கூடிய ஈரோட்டில் கொஞ்ச காலமாக இருந்தாலும் கொஞ்ச மாதமாக இருந்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் அந்த இடம் காலியாக இருக்கிறது சரியாக வராதுங்கிறதுனால அரசு உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து தேர்தல் நடத்துறதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். இந்த சூழ்நிலையில் இப்போ நாம் பார்க்க வேண்டியது அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கு. அதிமுக தேர்தலை புறக்கணிச்சதுன்னா அடுத்த கேள்வி, அதிமுகவோட ஓட்டுக்கள் எந்த கட்சிக்கு போய் சேரும்? இப்போது அந்த ஓட்டுக்கள் கட்சிக்கு போய் சேருதா, இல்லை நோட்டாவுக்கு போடுறாங்களா, இல்லை ஓட்டு சதவீதமே திருப்பி இப்போ நடக்கிற தேர்தலில் குறையுமா? எதுவுமே கணிக்க முடியாத நிலைமையில் இருக்குது. அப்படி ஓட்டு சதவீதம் எப்பவும் போல் ஓட்டு சதவீதம் ஜாஸ்தியாக பதிவாகி ஓட்டுக்கள் பூரா மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சதுன்னா நாளைக்கு அதிமுக ஓட்டுக்களும் எங்களுக்கு தான் வந்ததுங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடும்.
அது இல்லாததுனால அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரியல. இப்போது சீமான் வேறு இதில் போட்டி போடுறார். அவர் எல்லா இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்கிட்டு இருக்கார். இந்த தேர்தலில் அவர் வாங்கக்கூடிய ஓட்டு சதவீதம் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா அவர் பேசுகிற விதங்கள், அவர் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்கிறதுனால அவரோட ஓட்டு சதவீதம் மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட முதல் கூட்டம், கட்சி கூட்டத்திலேயே இளைஞர்களோட படை பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் இளைஞர்களோட படையை வச்சு அரசியலில் எவ்வளோ தூரம் ஜெயிக்க முடியும், அதில் ஆலோசனை பண்ணி அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கான கொஞ்சம் அனுபவமிக்கவர்கள், முதிர்ந்தவர்களாக இருக்காங்களே இல்லையான்னு தெரியல. ஒருவேளை இதில் போட்டி போட்டிருந்தாங்கன்னா அவங்களோட வாக்கு சதவீதம் என்னன்னு தெரிய வந்திருக்கும். அவங்க இதில் போட்டியும் போடாததுனால அடுத்த வரக்கூடிய தேர்தலில் அவங்களோட கட்சி எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு எலெக்ஷனில் நின்று மக்கள் ஓட்டு போட்டு வரக்கூடிய வாக்கு சதவீதத்தை வச்சு தான் நம்மளுக்கு தெரியப்படுத்திக்க முடியும். இந்த சூழ்நிலையில் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக இப்போ ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இருக்குதுங்கிறது கருத்தாக தெரிவிச்சுக்கோ.